Namaskaram and welcome to Besant Arundale Senior Secondary School, Tapovanam Talks. This session should actually be called as Sibling Special. I have the very lovely Geeta and Sukanya here. Namaskaram and welcome to Tapovanam Talks. Thank you for giving a shout and actually joining in the session. I'm hoping that this brings lots of siblings together to Tapovanam Talks. Geeta from London, Sukanya in Chennai. With the beautiful background, you have taken away our shine completely, Sukanya. Not Please at go all. ahead. It's all from you, seniors. So I think one of the things which I wanted to ask was, ரெண்டு பேரும் ஸ்கூல் வரத்த சேர்ந்து நடந்து வருவேளா இல்ல ஒருத்தர் முன்னாடி ஓடிட்டு ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருப்பேளா? That's a very interesting question because there's a lot of stories about it. Of course, when we started, we walked to school from we lived in Besanagar. So we walked to school, but it was a bit of a walk for, I think Sukanya, you were in second standard or first standard or something. Yeah, second standard, you're right. அவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோ கொஞ்சம் தூரம் தான் நடந்து வரதுக்கு. அதனால கொஞ்ச நாள்லயே சைக்கிள், அப்கோர்ஸ் எல்லாரும் சைக்கிள்ல வருவோம் இல்லையா, அந்த ஆரம்பிச்சது. இதுல வந்து இல்ல என்னன்னா, அப்போ வந்து ஒரு சைக்கிள் தான், அதனால அவ வந்து சுகன்யா will come doubles with me. So அந்த ஹேண்டில் பார்ல வந்து the lunch bags, ரெண்டு lunch bags, and Sukanya will hug two big bags behind, sitting on the back seat in the cycle. ரொம்ப strict rule இதுல என்னன்னா, my dad would say, ஒரே ஒரு இடத்துல மெயின் ரோட கிராஸ் பண்ணணும், அந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஜாகிரதை, இறங்கி சைக்கிள புஷ் பண்ணி கிராஸ் பண்ணி தான் போகணும்னு. எனக்கு அது வந்து below my dignity to do something like that. ஏன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. ரெண்டு சைடும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். Every day Sukanya will go and complain to my dad. அவன் நிக்கல, சொன்ன மாதிரி புஷ் பண்ணி போகல. ஐயோ கடவுளே, so I'll never forget school trips na எனக்கு in first memory is that of course. அதுக்கப்புறம் அவளுக்கும் சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் she knew the value of the dignity, to maintain that dignity. Not stopping and going on. ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அடிக்கிறது எனக்கு. She had to carry 3 loads, 3 baggages. So சாப்பாடு பை உண்டு and your bags and everything. So this is when which class were you in, Geeta? In which class, Sukanya, when you started doing the cycle? I think 5th அப்புறமா I started cycling as well. So standardly. The thing is, அக்கா வந்து வெறும் அக்கா மட்டும் நாங்க மட்டும் வரதில்லை, அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வருவா. அப்புறம் அது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு கலாக்ஷேத்ரா முடிச்சுட்டு அங்கங்க ஹால்ட், இங்க இப்பெல்லாம் சிக்னல் போஸ்ட் இருக்கா மாதிரி 2 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வாட்டி ஒரு ஹால்ட். அவ அங்கேருந்து அவாத்துக்கு போறா, இவாத்துக்கு போறானா, இந்த கதை பேசலாம் அந்த கதை பேசலாம். இது போக டான்ஸ் நட்வாங்கம் செஷன்ஸ் எல்லாம் ஓடுவாங்க. தட்டுக்கழிலாம் வந்து கிளாஸ்ல யாரா ஒருத்தர் கிட்டதான் வந்து அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வந்து கொடுத்துருவா, ரெஸ்பான்சிபிளா எடுத்து. அக்காவுக்கு வந்ததுனால அந்த சைக்கிள் பெல்ல சுத்தி இருக்கிற பக்கத்து எல்லாருக்கும் டான்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவா போட்டு தேய்ச்சி தாளம் தட்டி சைக்கிள் வீட்டுக்கு வருவோம். பியூட்டிஃபுல் டேஸ். அது மழை கீழே ஒன்னும் கவலை கிடையாது. மழை பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், மரத்து கீழே நினைஞ்சுட்டே தாளங்கெல்லாம் ஓடும். அது பியூட்டிஃபுல் டேஸ். I can see the beautiful Tapovanam behind you, and I can see that you've taken the efforts to get this picture out. Tell me more about it, Sukanya. This was actually in 2015, I think. அப்போ வந்து அக்கா இப்போ வந்து கீதா வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருந்தா ஸ்கூல்ல. ஸோ ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அலாங் வித் ஹர். ஸோ நீயும் வந்திருக்க, உன்னையும் சீஃப் கெஸ்ட். நான் இல்லை நான் வந்து அக்காவோட தங்கையா தான் வந்திருக்கேன், இன்னைக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு playing this photographer. Such a lovely day it was. And it was. Geeta, what an honor. They just didn't treat her like a student அப்படிங்கிற எண்ணம் இல்லாம
பசங்க எல்லாரையும் அதுக்காக ஸ்பெஷலா வந்து என்டர்டெயின் பண்றதுக்காக டான்ஸ் எல்லாம் பண்ண வச்சு போயட்ரி ரீடிங் எல்லாம் பண்ணி பாட்டு பாட வச்சு emotionally we were moved. Such a beautiful day. Absolutely. The whole thing on the school வந்து sorry, what was the occasion, Geeta? It was valedictory day or something like that. Yeah, it was. And என்னன்னா அதுல the school had really progressed so nicely. Now, not that number backward or no சொல்ல வரல. I think at that point they had 11th 12th dance music as part of main subject இருந்தது. So there were so many dance students. So, and who they performed, they choreographed their own dance and performed. And you know, it had progressed and they had that kind of freedom in that kind of atmosphere. Also, they, you know, really excelled. And they had made their own handmade, you know, thank you cards and, you know, beautiful. And all some of the teachers were still there. In Nangar in the title, and the teachers were still there, and they were so happy to see us, and they were still, you know, so fond of us. And particularly when I saw, I think Renuka teacher was there, Ilya. Renuka teacher was there. Yeah, Rajkumar sir was there. Rajkumar sir was my economics teacher when I was in my +1, +2. And I was particularly reminded of Renuka teacher. Pathona எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா ஒரு சுகன்யாவோட கிளாஸ் டீச்சர் நினைக்கிறேன் when she was, I don't know which class, maybe 5th or 6th and 5th. 4th or 5th or something like that. அப்போ வந்து நான் பெரிய அக்காங்கிற ஒரு இது மரியாதை எல்லாம் வேற. So இன்னைக்காவது என்னோட தங்க ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அக்கா ஹோம்ஒர்க் பண்ணல நீ வந்து ரேணுகா டீச்சர்ட்ட பேசி ஆனோடனே எனக்கு உடனே ஒரு கெத்தா போயிடும். ஐயோ நம்மளெல்லாம் வேற கேக்குறாளே அப்படின்னு. ஹோம்ஒர்க் தான் இருந்ததாப்பா பெசன்ட் அருண்டேல எனக்கு நினைப்பே இல்ல. அப்படின்னா பண்ணலன்னு அர்த்தம்னா நீங்க 2 பேரும் அது நல்லா ஞாபகம் இருக்கு. என்னன்னா நான் ரொம்ப இது மாதிரி லைக் ப்ரொடெக்டிவ் ஓல்டர் சிஸ்டர் நான் போய் went and spoke to Renuka teacher இந்த மாதிரி நித்தி அவளுக்கு whatever reasons I came up with. I know we'll keep that quiet now. So it was hilarious. You know, our teacher was not that strict anyway. She was so very sweet. நான் நினைச்சேன் இவளே கூட சொல்லிருக்கலாம் இதுக்கு நான் தேவையே இல்ல. You know, but it was that kind of respect we had for the teachers. So we didn't take them for granted. You know, like I'm a teacher now. You know, I'm a dance teacher now, and I can see a lot of attitude sometimes. And I'm thinking in the மாதிரி நம்ம இருந்ததே கிடையாது. You know, so it was such a blessing. We grew up in that school, you know, amongst all of us. You know, being there, and the teachers were amazing. Tell me, how did the school happen to you? I mean, how did you decide to go to Besant Arundale Senior Secondary School as such? How the decision came about? What was the reason? நீ சொல்றியா நான் சொல்லட்டா? நீ சொல்லு. No, என்னன்னா basically my dad was in a transferable job. So நாங்க வந்து பிறந்ததுல இருந்து சுகன்யா was born in Madurai, and நாங்க திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் இருந்தோம். And then when we moved to Chennai, it took about a year and a half maybe to find this school. Although we were in Besanagar straight away. Chennai move panna odne Besanagarla dhaan irundhom. But we really didn't have a grip of what to go for in the state school and the CBSE. அதெல்லாமே ரொம்ப இதுவா இருந்தது. So we went to the local school. முதல்ல எது கிடைச்சதோ, you know, admission போனோம். And then art was always an inclination. We are a family of artists. You know, my party is an actress, and my mama tatas are, you know, Vinay Balachandar, S. Rajamanava. So the whole art thing was always there. நாங்களுமே அதுக்கு முன்னாடியே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பாட்டெல்லாம் ஆரம்பிச்சிருந்தோம். So அதெல்லாம் encourage பண்ற மாதிரி ஒரு ஸ்கூல்னு ஒண்ணு தான். Of course, being in Besanagar, you can't escape Besant Arundale. Yes. So that is how it happened. And I also think a great role was played by the fact that if you were a school student, you could do after school activity in the Kalakshetra campus. You were a part of it. And I think that was a motivation for many people. So I was just thinking, now it's Navaratri time, and I was just thinking about what were the occasions which we used to celebrate. So now the hostel learner. So Atte's birthday was always one big thing for us. Atte's birthday. Na paayasam kadaikum where
So tell me do you remember any functions, any events, anything which you participated in, or which was just a part which we just grew up with? Atte has actually come. I mean, she used to visit our school also, right? So, அப்போ Yes, நான் குட்டியா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது அப்போ என்னாச்சு என்னதான் வந்து நீ தான் ரொம்ப குட்டியா இருக்க நீ தான் அத்தைக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் ரூமோட அட்டாச் இருக்கும் அந்த பிரின்சிபல் ரூம்ல இருந்து அதோட கடைசி அப்போ அந்த செட்டப்ல இருந்தது அண்ட் எல்லாம் அங்க கேதர் பண்ணியிருந்தோம் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் நான் அப்போ மாலை போட்டுக்கணும் நான் ஒரு வாட்டியும் சைட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது என் தலைமை கொஞ்சம் அப்போ திக்கா இருக்கும் நல்லா பின்னி அது என்னாச்சு என் கொக்கி அன்னைக்கு பார்த்து மாட்டிடுது பிளவுஸ்ல ஸோ எவ்ரி டைம் இட் வாஸ் கெட்டிங் காட் இந்த ஹேர் ஸோ அதனால முன்னாடி போட்டு சைட்ல இருந்து டீச்சர்ஸ் பின்னாடி தான் போட்டுக்கணும் தலைமை எல்லாம் பின்னாடி போட்டுக்கணும் சரியா மாலை போட்டுக்கு நேரம் மடியில உட்காந்து வச்சுருந்தா மறுபடியும் மாட்டிருந்து எல்லாம் போட்டுருந்தேன் ரொம்ப அழகா இருக்கே உன் தலைமை இருந்து ரொம்ப நல்லா ஜோரா பின்னி விட்டுருக்காளே யார பின்னி விட்டா என்னோட டீச்சர்ஸ்ல இவெல்லாம் வாண்டா சொல்லிருக்கா அத்தை எவ்வளவு அழகா சொல்றா அப்படின்னு so those were beautiful memories and அத்தையோட வேல்யூலாம் தெரியாது she was so affectionate அவ்வளவுதான் தெரியும் and very refreshing school memories நாலே அப்படிதான் and as Akka just mentioned, it's such a wonderful place. I think we're all really blessed to even know about the school. இங்க படிச்சிருக்கோம் இந்த ஸ்கூல்ல வளர்ந்திருக்கோம் அப்படினா ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த ஸ்கூல் பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். birthday celebration இதுதான் எனக்கு. Yeah. Okay, but no, were any other occasions, Geeta? Any other occasions? இதே அத்தையோட birthday there was a skit that we did at school. And then we had brought some students from Besant Theosophical School also. So in the skitla வந்து பார்வதி பரமேஸ்வரன் வந்து அவ அனுப்பி அத்தை இந்த பூமியில பிறக்கிற மாதிரி இந்த கண்மணி பிறந்தாள் ருக்மிணி பிறந்தாள் பாட்டுக்கு முன்னாடி as a prelude அது ஒரு skit மாதிரி ஒன்று இருந்தது. So I remember clearly the Kalakshetra Narendran was Shiva and I was the Parvati. So my role was basically to Juma sit with him. But I was part of that skit where, that was presented at Besant Arundale School. So that memory I'll never forget. And after all these years, Atteyoda, centenary year ku vandu London la we performed and I actually choreographed for that song. Along with Anandi teacher who happened to be in London at that point. So she said, "Nanu varapura innik sayangalam nanu ayyo vaango because I would like you to look at my dance also and help me with the choreography." And she was there and she told me to make a few changes here and there. So so I presented it at that point. So I'll never forget that experience again. And first time na and part ketapode it was I watched a couple of girls doing it. So when I could dance it myself, it was such a big deal for me. And on a regular basis in London la we do atteyoda birthday ku we do performance in the weekend kadikirdo no if not on the same day we always do. Yeah. So I know that Kalakshetra, sorry, just let me just say this. I know that Kalakshetra and Besant Arundale are like so much integrated. It's just that in Tapovanam Talks, we're trying to keep the conversation. Of course, without Atte, we can't have Besant Arundale, but to a little bit more of our school days. So that's why if you find me coming back to the school, please forgive me for that. So Kanya, you were saying something. Please go ahead. This Kanmani Pirandal skitla and the song la vandu I was one of the 5 dancers. In fact, center la Meena enku kuttunda all of us danced for that. It's a beautiful song written for Atte and so nice that both of us were able to participate in that and Adala really, I think, right, like you also mentioned, we didn't know at that time how blessed we are or, to be in the same ambience, same environment. I don't think we knew anything about it. Slowly, as we are growing, we realize more of that. Tell me, class la eppadi minnadi okkarala, madulaya, pinnadiya, eppadi? No. Varsham ஆரம்பிக்கிறச்சு முன்னாடி அப்புறம் பின்னாடி. Same. I'm also saying middle. I don't think I ever sat in the front bench. It was always middle or at the back only. Yeah, because we too wide. That's what we used our height as an excuse and said, "Pinjadi now better."
height and also too much fun loving, like pinadi irundha ido geli pannindi set pannindi, like the diversion was much more with other things than academics, I would say, for me. Yeah. So சாப்பாடு கொண்டு வந்தா ஷேர் பண்ணி சாப்பிடுறதா இல்ல ஜஸ்ட் அவாவா சாப்பாடு அந்த மாதிரியா? அப்படி இல்ல, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, முக்காவாசி வீல் ஆல்சோ பிரிங்ஸ் திங்ஸ் ஃபார் தெம் அண்ட் ஆல் தட். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு வரது அதெல்லாம் உண்டு. நோ வீல் ஈஸிலி ஷேர் திங்ஸ், அதெல்லாம் உண்டு. ஆஃப் கோர்ஸ். ஆனா ஐ யூஸ் டு பி வெரி எம்பாரசிங். அம்மா வந்து இந்த கேரியர் தான் கொடுப்பா எங்க 2 பேருக்கு. சோ அது 2 அடுக்கா இருந்தா கூட அது வந்து கேரியரா இருக்கு, மத்தவெல்லாம் அப்படி ஸ்டைலா டப்பால கொண்டு வரா, நம்ம மட்டும் இப்படி insisted. இல்ல நீங்க you going for dance afterwards, நீங்க வந்து வெறும் தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டெல்லாம் இருக்க முடியாது, you have to eat solid. That one thing she put her foot down, so we couldn't really fight that. Yeah. And so meal time separate separate at meal times or join together, shared dabbava? No. Separate தான். Both of us were separate. In fact, I will try my best not to, identify with my sister at school. I think elder sister syndrome adu nenikiren. Absolutely. You know what? Saturday school முடிஞ்சா நேரா வீட்டுக்கு போறது எனக்கு இங்க போனா இதோ வந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்குன்னா நான் வந்து அப்படியே ரொம்ப அழகா கொஞ்சி கெஞ்சி எல்லாம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டேன். அது கிளாஸ்ல இருந்து வெளியில வந்து இந்த டெஸ்க் மேல பார்த்தா ஒரு 3 நோட் புக் இருக்கும். வேணுமோ வரைஞ்சுட்டு இருந்தான். சரி அக்கா அதை நீ ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டேன் அதுக்குள்ள. நான் அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். அப்புறம் ஒரு ரவுண்டு திரும்ப வந்தேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு, 2வது நோட் புக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் சரி மிச்சம் மீதி இருக்கிற நாகப்பழம் மகிழம்பூ இதெல்லாம் எடுத்து வரலாம் ஒரு ரவுண்டு வெட்டியா சுத்திட்டு வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருப்பான். பார்த்தா பயாலஜி சப்ஜெக்டா இருக்கும். அந்த கையில வந்து பூ வரைஞ்சிட்டு பார்த்தா கிளாஸ்மேட்ஸ்க்கு மத்தவாளுதான் பரோபாக்காரி. அக்கா will be doing all that. வீட்டுக்கு போறது லேஸ்ல ஆகாது. It will be like a full day. I know. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறது such a painful thing. I love spending time at school, so yeah. நான் வந்து ஸ்கூல் போறதுக்கே பிடிக்காது சின்ன வயசுல. ஐ வில் வெயிட் ஃபார் an opportunity போவாண்டா அப்படின்னு. இதான் மழை வருதுன்னா எங்க அம்மா எனக்கு ஜன்னல் வழியா பார்த்து அங்க டார்க் கிளவுட்ஸ் இருக்கு இன்னைக்கு போக வேண்டாம் அநேகமா. ஒரே அவன் நீ வேணா இரு நான் போறேன். Those things have happened. Yeah. So Besant Arundale has a special limited uniform selection. So what was your favorite colors? நான் இன்னைக்கு மண்டேங்கிறதுனால பர்பிள் போட்டுட்டு இருக்கேன். I tried my best to find purple and yellow too. மஞ்சள் கிடைக்கல அது கூட. I actually asked Kanya to wear manjal. I said nee manjal purple போட்டுக்கிறேன். But I don't know what happened. But anyway, no, my favorite one, the color combination that I created myself, which was sort of dark brown or maroon, I would say, like wine color with ochre color davani, and that's either the matching blouse to the davani or the pavada. So that was my absolute favorite combination. And Sukanya? The Wednesday uniform, green and white, because அன்னைக்கு தான் கேம்ஸ் இருக்கும். ஸோ அதனால யூஸ்வலா வந்து ஸ்போர்ட்ஸ் கேப்டனா இருந்திருக்கேன். அப்புறம் ஸ்கூல் பீப்புள் லீடர் எல்லாம் யூஸ்வலா அது அதனால ஸ்போர்ட்ஸ் கனெக்டடா இருந்ததுனால சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்மளா நினைச்சிட்டு கிரீன் அண்ட் ஒயிட் இன்னைக்கு. So I would have asked you the next question. What sports did you play? And so as you said that you were the sports leader. And so please tell us more about your activities which were, I mean, study related or non-study related. We have more about in Besant Arundale as such. So tell more. Then please do. So Kanya, you were the sports leader, you said, yeah? Yeah, sports captain. And அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 8-9 சர்டிபிகேட்ஸ் அது டெஃபினட்டா இருக்கும். ரைட் ஃப்ரம் கோலம் வந்து ஐ பிக்ட் இட் அப் ஃப்ரம் அக்கா. அக்கா என்ன பண்ணாலும் அது அப்படியே if she did pot painting I would start doing that. அதெல்லாம் ஒண்ணு. So கோலம், trick boxes,
third standard competition ஆரம்பிச்சது. So அது 12th வரைக்கும் first prize வாங்கியிருக்கேன். Probably once second வாங்கியிருப்பேன். மற்றபடி throwball, volleyball not a main player, but throwball captain வந்திருக்கேன். அக்கா A team ஆடும்போது நான் B team ஆடியிருக்கேன். And மற்றபடி discus, javelin, shot put, of course Coco is there, and baseball, chess, carom இதெல்லாம் வந்துரும். அப்புறம் hand writing competition second வந்திருக்கேன். Very nice. So Geeta, that's very nice, Sukanya. So Geeta, I want to say this. இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ட்ரெஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு பேரியராவே தெரியல இல்ல? Absolutely not. Yeah. Not at all. என்ன athletes எல்லாம் கூட நம்ம ஸ்கூல்ல I wasn't one, but they were absolutely fine with Davani and running everywhere, you know. So it was that was not at all a hindrance for us. I think was great, you know, like whatever we did it with in fact நம்ம கம்பேர் பண்றச்சே நம்ம ஸ்கூல்ல it was and the facilities எல்லாம் கூட அவ்வளவு கிரேட்டா இருக்காது, ஏதோ இருக்குமே தவிர ஸ்போர்ட்ஸ்னு. But with what we had, we were still happy to compete with other schools and things like that. Yeah, definitely. I think we had the whole atmosphere is what we need to thank for, you know. So and the mari or atmosphere you really can't complain about anything. It just inspires you to be happy and jolly, you know, when you come into school. Yeah. கொஞ்சம் மண்ணு ஜாஸ்தி மண்ணு அதோட இன்னும் ஜாஸ்தி மண்ணு அதுதான் கிரவுண்டுக்கு. The classification was that. Yeah. But I don't think, you know, I'm just trying to think how many constraints, mental constraints we keep now. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது சௌரியம் இல்லை இது சௌரியம் இல்லை, நம்மளுக்கு அது ஒண்ணுமே அது ஒரு it was not an issue at all. It was nothing which was bothering us. And yeah, Sukanya, you were saying something? Even ஸ்போர்ட்ஸ் சொல்லும்போது நம்ம ஸ்கூல்ல நிறைய ஸ்போர்ட் இவெண்ட்ஸ் நடக்கும்போது கூட once I remember யூஸ்வலா நம்ம தான் த்ரோ பால்னாக்க அவர் ஸ்கூல் ஒன்லி ஒன் அண்ட் ஒரு டெஃபினட்டா 8 வருஷம் A teamல இருந்து B team வரைக்கும் I think we continue that. ரெண்டு ஃபைனல்ஸ் நம்பர்னா செமி ஃபைனல்ஸ் நடந்திருந்தது. couple of schools I'm not mentioning, but the school பேர் சொல்லல. One of them throw ball போடும்போது we were cheering both and all that. I remember one of them said smash அப்படின்னா the throw ball போட்டது punch போட்டது. அப்போ கீதா அக்கா immediately said t-shirts அப்படின்னா அப்போ அந்த smash t-shirts ன்னு ஒரு ad ஒன்று வரும். Everybody laughed. அது இன்னை வரைக்கும் I was talking to my classmate. I still remember கீதா அக்கா saying that, you know, அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. Those kind of things are really fresh. And parallel better memory than me, Sukanya. எனக்கே கூட Yeah, actually you're right, Geeta. Even I thought that, you know, something she was like Sukanya's, it's probably more deeper set, and her associations definitely seem to be more deep rooted in that sense. Are you in touch with your classmates, Sukanya, from that time? With a few of them, not all of them. But people are busy in their own world, but we do catch up once in a while. Yeah. And Geeta, what about you, your classmates? Oh yeah, very much. Yeah, we have another BASS group of only of our classmates. Yeah, okay. So get in touch either on Facebook or WhatsApp group. Yes, very much. And, yeah, we meet up every time I come to Chennai. Whoever's there in Chennai, we meet up. Okay. Or wherever I travel, if they are from Bangalore or Mumbai or somewhere, then I try and contact them and try and catch up. Yeah, so we do. Okay. Yeah. So for both of you, this question: any friend who is a classmate or not is just a phone call away anytime? All of them. I think all of them. Yeah. Great. Yeah. Great. So that I think that is some part of also which pretty much when I see the interactions which go on in our class group also, I see that யார கூப்பிட்டாலும் உடனே அவ நம்மளுக்கு வந்துடுவா. You know, there is no such thing as you will come for them and not for them. அந்த மாதிரி கிடையாது. Everybody is pretty much the same. Anyone who you're missing, who's not there in your vicinity, any friends or from Besant Arundale? There was one Prakash who was our classmate and he passed away for, you know, some health issues. Appove school padichchu. Okay. He left school. Rendu varshathu he left school, but then he was a wonderful friend to all of us. And
Yeah, similarly in my class also there was a girl called Deepa who passed away. And she used to be my maths tutor. கணக்குக்கும் எனக்கும் it was always a tug of war. And இவ வந்து lovely girl. She lived down my street in Besant Nagar. So my mother would only be very happy if I said I'll go to her house. அந்த அவள்லாம் படிக்கிறாளே நீ ஏன் படிக்க மாட்டே? It was one of those associations with her. So Sama would be very glad if I said, Amma Deepathukku poren, nariya nanna padi, nanna maths ellam kattukko. So it was one of those things. But yeah, truly miss her. Such a gem of a person. Yeah. Sure. So, you mentioned Renuka teacher and you mentioned Indumati teacher, is it? I think any other teachers? So, who was the principal? I wanted to ask you that. Neenga in the kadela solradha principal yaar irundha அந்த டைட்டில்? முதல்ல ஜெகதீஷன் சார், அதுக்கப்புறம் இவர் பார்த்தசாரதி. No, Devasai, he was only a librarian. No, Devasai sir was the librarian always. His son is our batchmate. Next, in fact, I've been calling Cecil. Yeah, Kamakshi teacher. Yes. Yeah. So, were you unga time la Kamakshi teacher irundala? She become the principal or no? Not till then. Yeah, Aprama principal. Yes. Yeah. Not when I was there. It was Parthasarathi sir. Yeah. Okay. So at. I still remember one thing. நான் வந்து inter school dance competition இருந்தது Shrine Velankanila. About 32 schools participated and I came first. And that principal used to be very fond of Akka and me. For some reason, எதுனே தெரியாது. Competition came later, but of course she was not judge or எதுவும் கிடையாது. It was just the venue, or they just give the space. And throwball naka, she used to be very fond of Geeta nandrupa enna appdinu irukum. I didn't realize this. Competition aachu, external judge Valley dancers la indhu dhaan, famous teachers whatever. அப்புறம் ஒரு 1 month கழிச்சு பார்த்தா பிரின்சிபல் வந்து he sent word for me. கூப்பிடுறான்ட்டு பாதி கிளாஸ்ல செகண்ட் பீரியட்ல ஒரே பயம். பிரின்சிபல் எது கூப்பிடுறான், ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் சொல்லி நடுங்கினே போனேன். I was like, Ati, congratulations ma, very proud of you. அப்படியே ஒரு இஷ்டத்துக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் he said youth festival is happening, so they want to come and meet you and give you a personal invitation. I hope that's okay with you. Can I give you your address and phone number? எல்லாம் கேட்டுட்டார். I said yes sir, thank you sir எல்லாம் சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா ஈவினிங் ஒரு 3 பேர் வந்திருந்தா. பார்த்தா went to be கவிஞர் கடதாசன் சன் சொல்லிட்டு he and Shrine Velankanni headmistress and that lady. And இன்னும் ஒருத்தர் வந்து ரொம்ப சாரி, நாங்க வந்து பொய் சொல்லிட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு யூத் ஃபெஸ்டிவல்னு எல்லாம் சொல்லிட்டோம், நாங்க ஆக்சுவலா ஒரு படம் எடுக்க போறோம், அதுல ஹீரோயின் ஆக்ட் பண்றேன்னு சொல்லி I was so excited. இது கேட்டோனே இது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா ஒரு சப்ஜெக்டா இருக்கேன்னு சாரி, நான் ரொம்ப யங்கா இருக்கேன், ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஐடியாவே இல்ல எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். பார்த்தசாரதி சார் நானே அது ஞாபகம் வந்தது. அவரும் பாவம், அவருக்கு தெரிஞ்சிருந்தா I'm sure he would have also been definitely. So that was இதுனாக்கா கலாக்ஷேத்ரால வந்து அப்போ பாஞ்சாலி சபதம் ஒரு டான்ஸ் டிராமாக்காக first time part time la irundhu I was doing part time, both of us were doing. Akka mudichita, she was into college then. appo heroine role பண்றதுக்கு என்ன கூப்பிட்டிருந்தா. and அப்போ வந்து சொல்றதுக்கு பார்த்து கிளாஸுக்கே வந்துட்டாரு இந்த வாட்டி. ட்ரீட்மெண்டே மாறி போயிடுது எனக்கு. இந்த மாதிரி உனக்கு டான்ஸ் கார்த்தாலேருந்து உனக்கு ரிஹர்சல்ஸ் இருக்கான், உன்னை சூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னா தாராளமா போயிட்டு வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, don't worry about classes and all, special class la vechi pannidala அப்படினு எல்லாம் சொன்னார். I'm so sorry. இல்ல அந்த மாதிரி to get a principal like that, no, to acknowledge something like that. And இல்லையா இல்ல எனக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் சொன்ன உடனே தான் எனக்கு சிரிப்பா அதுக்கு தான் நான் சிரிச்சேன். We've just decided that இருக்கிற கிளாஸ்லயே நம்ம படிக்கணும். பாவம் அவர் முயற்சி பண்ணினார். We should not forget that.
public exam அப்படிதான் இருக்கும். தப்போவனம்னா என்ன? What associations come to your mind? Of course, your virtual background, I mean, it brings back a lot of my memories, which I will share in another forum. But you tell me, what is Tapovanam? Geeta, you go ahead. See, that is the starting point. For me, the race used to be how early I come to school. என்னன்னாக்கா சீக்கிரமா வந்தாக்கா you will get the opportunity to clean the பிள்ளையார் and put the வேஷ்டி decorate him. நம்ம போய் அங்க இருக்கிற தோட்டத்துல இருந்தே பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து sometimes ராஜலட்சுமி டீச்சர் பாட்டி டீச்சர் எல்லாம் வாங்கி வச்சிருப்பா, பூவெல்லாம் கொண்டு கூட வருவா. So you get that opportunity. எவ்வளவு சீக்கிரமா போனோமோ. So அதுக்கு ஒரு காம்படிஷன் இருந்தது. Few girls who will also come early. But sometimes you'll do it together, but to get that soul, so that started in the Tapovanam for me. So that was a starting point, to start a good day. And so many different classes happened over there, not just party class. Of course, party class was always a focal point to look forward to. Again, nanna paatella interest undu, nanna paadu and all that. பட் தனியா பாட சொன்னா மட்டும் பயம் வந்துரும். இங்க அதுவும் அந்த மியூசிக் டெஸ்ட் போதெல்லாம் இத்தனைக்கு we're all classmates, there's no need to feel inhibited about it, but still டீச்சர் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமா, அதெல்லாம் இல்ல தனியா தான் பாடணும், things like that. அப்ப இருக்கிறதுலயே ரொம்ப ஹை பிச் இல்லாம லோ பிச் இல்லாம அப்படி நடுவாந்திரமா என்ன பாட்டு சூஸ் பண்ணி பாடணுமோ அது so it's all of that fantastic memories, even after school waiting point, or anything to meet anybody, to even to if you're having a special talk with a particular teacher, teacher might not even ask you to come there. She'll say Teponathukku va 3 manike, so. And a lot of drama practice. I remember being part of a school drama once. What is her name? Radha Banyar, Ate's cousin, had was doing the play. This one, I forget the name of the play right now. And so remember doing rehearsals in the Tapovanam. All the assemblies, no? All the assemblies. Yes, of course. Yes. So Kanya, how about you? Tapovanam. Anjikal. Kallanga also. Exam நம்ம ஸ்கூல் மாதிரி யாருமே என்ஜாய் பண்ணிருக்க மாட்டேன். இப்ப இருக்கிற பசங்க 2ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் எக்ஸாம்னா பயப்படுது, பேரண்ட்ஸ் எல்லாம் பேனிக்காரா. ஐ திங்க் நம்ம எக்ஸாம் முடிச்சு அதை விட ஜாஸ்தி கல் விளையாடிட்டு இந்த குரூப்ல முடிச்சுட்டு அந்த குரூப்ல போய் ஆடுறது. யாராவது பாதியில அவுட் ஆனா நீ போய் பறிச்சுன்னு வா, உனக்காக நான் ஆடுறேன், உன் கேம் ஆடுறேன், தனியா நமக்கு தனியா. Again, I think கிரெடிப்பா கூட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நாங்க மத்தியானத்துல லஞ்ச் பிரேக்ல இருந்து ஸ்டாஃப் ரூம் கிட்ட இருக்கிற அந்த டேப்ல இருந்து தண்ணி குடிச்சாதான் கொஞ்சம் ஒரு பெருமையா இருக்கும். இங்க வாட்டர் பாட்டில் ஆயிடும், அதுக்கப்புறம் ஸ்டைலா இன்டர்வெல்ல போனுவாங்க. அதுக்குள்ள பார்த்தா இல்ல என் கண்ணு இந்த இடத்துல மொட்டையா இருக்கும், இந்த ஷார்ப்பா இருக்கும். That's true. Fight for the stones. Yes. அதான் எனக்கு ஆக்சுவலி தப்போவனம் சொல்றதையும் எனக்கு ஐ கான்ட் ரிமெம்பர் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படிலாம் ஏதாவது இருந்ததா? இந்த தப்போவனம் ஐ திங்க் ஒன்னும் இட் வாஸ் ஜஸ்ட் ஓபன், எல்லாருக்கும் யார் வேணா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் எவ்ரிபடிஸ் ஸ்பேஸ். Yes. In retrospect, was it such a big place? Was it so big or anything like that? எனக்கு you've been there recently, tell me, அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அகாமடேட் பண்ணி அந்த மாதிரி இருந்ததா என்ன? நம்ம அடைச்சுதானே உட்காந்து போல, கிட்ட கிட்ட தானே உட்காந்து. We were at Vandya, all of us used to somehow fit. They needed to fit it. We needed to fit in that space. Yeah, that was. ஆடினல்ல எனக்கு ஞாபகம் வருது. இந்த எல்லாம் கண்ண முடியும் பக்தியா பாடிட்டு இருக்கச்சு ஒரு வாட்டி I thought somebody was pulling my hair. அழகா மல்லிப்பூ வச்சுனே ஆட வந்து ஜம்முன்னு வைத்து சாப்பிட்டு இருக்கு. No, I also have an artist story. Usually அந்த குட்டி ஆடுக்கு தான் இன்னுமே எங்களுக்கு அப்படியே பயங்கர இதுவாயிடும். அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதுக்கு குங்குமம் எல்லாம் இட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி எல்லாம் கடவுளே. I know it's embarrassing. I'm a guru right now and I shouldn't be saying all of this, but all of this happened and that's the honest truth.
And you know, another, I mean, ரொம்ப ஒன்னும் rowdy கிடையாது, but at the same time நிறைய there's no excuse to have do some wild behavior like this. ஒரு period ஃப்ரீயா இருந்தா கூட, this is all towards the end, you know, like 11th 12th பாக்லலாம் ஒரு 2 period சேர்ந்து ஃப்ரீயா கிடைச்சதுன்னா, all of us, some of the group of the girls will all disappear in our cycles. எங்க போவோம், திருவான்மியூர்ல ஒரு கடை இருக்கு, அதுல வந்து they sell fantastic bun butter jam. So you can die for bun. When you're in Besant Arundel, you can give your life. I agree. I'm there. அந்த சைக்கிள் பம்ப் அடி காத்து போடுறதுக்காக யூசுவலா அந்த ₹1.50 இது இப்படிதான் இருக்கும். பட் கலெக்டிவா நம்ம அதெல்லாம் சேர்த்து போட்டோம்னா we have enough to, you know, feed the nation. So அந்த மாதிரி our nation was small those days. அது ஒரு 2 வாய் சாப்பிட்டாலும் it was to be such a, you know, the கிருஷ்ணர் வெண்ணைய திருடி திட்டு. I think Geeta's voice is frozen now. Oh. Yeah. While she comes back, Sukanya. Yeah. Actually, what time la bread bun butter jam, எங்களுக்கு வந்து பெப்சி கோலான்னு ஒன்று வரும். அப்போ ஸ்கூல்ல எதுக்கு ஒரு புது கொடுத்து இவால போனதுக்கு அப்புறமா அங்க குட்டியா ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு பென் சைஸுக்கு தான் இருக்கும், அது பிளாஸ்டிக் ரேப்ல. அது கலரா ப்ளூ கலர், கிரீன் கலர், இல்ல சண்டை வேற, கிரேப் எனக்கு, ப்ளூ எனக்கு, காப்பர் சல்ஃபேட் ப்ளூ எனக்கு. அது இத்தினூண்டா கடிச்சு சாப்பிடுறதுக்கு அது ₹12 ₹9 இருக்கும். Wow. That is big money, pa. ஏதோ சிந்தட்டிக் ஏதோ ஜூஸ் போட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை குடிச்சிருப்போம். அதை சாப்பிடுறதுக்கு அப்படி ஒரு இது. All those were fun. And actually talking about all that, even our teachers were so generous. Right. So Kanya, just let's wait. I'll just pause the recording. Let us wait for Geeta to come back. Okay. You can go to the next topic. That's fine. Yeah. So after a technical glitch, we are all back here, continuing with our Tapovanam talks. And Geeta is going to tell us about the teachers and the school teachers. Geeta, you're saying something. You wanted to share something about the school teachers? I think I've had a wonderful relationship with every teacher that I've had, except for the subjects that I did not like or do well. I would always be hesitant to be, you know, informal with those teachers because, you know, of fear of being judged. But apart from that, I don't think they did at all, though, you know. But அந்த எவ்வளோ க்ளோஸா இருந்தா கூட அந்த மரியாதை எப்பவும் இருக்கும், அந்த பண்பெல்லாம் எப்பயுமே இருக்கும் நமக்குள்ள. we would not really you know, get too close, you know, always respected them for what they gave us so generously as well. Yeah. What were the subjects? What subjects did you have 11th 12th la? I did political science, economics, history as my 3 main, and Tamil, of course. Okay. So Parvati teacher, Indumati teacher, ellarum. Yes. Political science, we had what's her name? Nalini Raman. Yeah, she was there. And economics, Rajkumar sir was there for us. And Rajkumar sir's class along some fun. He was also had a amateur music troupe. So the cinema paatellam paduvar, and he also got married at the time when we were you know, in Plau. Oh, okay. Us for the thing and all that. So it was such fun. Yeah. And what were your subjects, Sukanya? I also took history, arts, dance. சின்ன வயசுல இருந்து இது கலாக்ஷேத்ரா போக சந்திரலேகான்னு dance team we were dancing. So we needed more time. அது போக அம்மா வந்து பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் தவிர இந்த ஹிந்தி டியூஷன், பிராத்மிக் மத்தியமா, ராஷ்டிர பாஷா, அதுக்கப்புறம் டெய்லரிங், கமா எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ அதனால கொஞ்சம் ஆர்ட்ஸ் வந்து ஈஸியரா இருந்தது. அண்ட் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸும் இருந்ததுனால எங்களுக்கு நிறைய லீவ் போடும்படியாகவும் இருந்தது. ஸோ ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் பெட்டரா இருந்தது. அண்ட் ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால ஐ திங்க் வி சூஸ் தட். So Geeta, you had Tamil, second language Tamil irundha? Yes, Tamil. Yeah. And Sukanya, what was your second language? Yeah, Tamil. Tamil. Both of you did Tamil. Okay. Very nice. Any case, with
I think Tamil teacher, Hindi teacher, adallam didn't make. You were students of the school. That's all. Everybody had a right on what your activities were or what you had to participate. That is how it was. At least that's what I have seen and what people have always shared. But yes, that subject you learned a little bit, and you learned how to read and write technically. That was one of the things of it. And anything else which you think I should have asked you about school life? Any pictures which you want to share? Any other memories that you have of school? I do. Shall I do it later on so you can post? No, you can share if you like now. You can. No, I have to keep looking and Okay. I have to surf and look for the right thing. So Right. Okay. and, So you can also share the pictures later, and we can incorporate that into the part of the video. We can do that. There is no problem on that. Any question which you thought I would have asked you? And the last which I've yet to ask you is yadavadu slogam, yadavadu nenavirka, yadavadu bhajan slogam, something which always you remember when you think of Besant Arundale and Tapovanam. That is what comes to your mind. And அந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகம் இல்லைன்னா பாட்டு, bhajan, anything. I think பாட்டுனா எனக்கு Shivaya Namma என்றுன்னு ஒரு பாட்டு இருக்குமே, so you know that used to be my absolute favorite. Of course, few favorites, Sri Raja Rajeshwari, that one, and Parat Para, all that, you know, the signature songs இல்லையா, அதெல்லாம் நம்ம பாட்டுகள் இதெல்லாம். Yeah, maybe Sukanya, you can sing. Go on. இவ்வளவு தூரம் எல்லாரும் சிரிக்கிறதே போருமே, அது வேற மாதிரி சிரிப்பாயிடும். இல்ல அக்கா சொல்லியாச்சு, சுகன்யா. Yes, exactly. சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து பயன்படுத்தலாமா? இல்ல சேர்ந்து பாடினா நான் லண்டன்ல இருக்கேன், நீ சென்னையில இருக்க, so it's going to be difficult. Actually, சேர்ந்து பாடுறதுல என்ன ஆயிடுதுன்னா it becomes a little lag. So maybe you can sing 2 lines and then follow with 2 lines. Illana the next 2 lines also. Yeah, that would be nice. Yeah. Sukanya நீயே பாடு. சிவாய நம என்றேவா? Okay. எது வேணா பாடு. Whichever is your favorite. So you're going to continue the same song? No. You sing. No, clearly I'll no. try two of them. We'll see whichever works better. Will you? Yeah. Shivaya Namah Endre Idayara Sindanai Sevome Sada Shivaya Namah Endre Idayara Sindanai Sevome ஆபாயம் ஒரு நாளும் இல்லை மதமனம், ஆபாயம் ஒரு நாளும் இல்லை மதமனம் அடங்க சேரவாரி உலகில் சிவாய நம என்றே இடையரா சிந்தனை செய்வோமே. அலை போலும் ஓயா பிறவி மாறி மாறி, அலை போலும் ஓயா பிறவி மாறி மாறி, வரும் துன்ப கடல் இன்றி கரையேறலாம். உலகநாதனமயாளர் எங்கும் நிறைந்திருக்க மறந்து துயருழலாமல் சதா சிவாய நம என்றே இடையரா சிந்தனை செய்வோமே. Thank you. நிஜமா ப்ரிப்பேர்டாவே இல்ல. கல்லெல்லாம் வராது, ஆடின கல்லெல்லாம் வராது. It must be your இது தெரியுமா, நான் கேட்டிருந்தா பாடி இருக்க மாட்டான். அதான் நீ வாட்ஸ்அப்ல பாடினா பாடி இருக்க மாட்டா. Shambhavi, it's very kind of you. அதெல்லாம் கிடையாது. I think it is Tapovanam, it's Besant Arundale School, which is, I think we've gone back so deep into our those days that
probably just come naturally. I'm like amazed that Sukanya remembers the lyrics. He just sang, abadiye takkana. Those are things which there is no explanation for it, Geeta, very honestly. So what are you going to sing? Tell me that. Escape கிடையாது. நான் வேணா இன்னொரு பாட்டு யாராவது பாடுங்க நான் உட்கார்ந்து அபிநயம் தானே பண்றேன். No, that is one thing I get really uncomfortable about. So any song which you choreographed, any of those songs from the school days or something, adla edavadhu choreograph panna opportunity வந்து, did you do anything like that? I think Gajavadana I had done with my students a long time ago. Yeah. Okay. And also for the song that ஒரு விருத்த மாதிரி அத்தை மேல ஒண்ணு எழுதிருந்தேன், அதுக்கு அக்கா had beautifully with her students and she both of them performed. ஒரு நாள் very nice. So actually if you have collection of that or something, you could just make like a video and send. That would be really great. We could add that to the channel, which also I should say, Sukanya, that your voice you sung so well, but the output is not going to be so great out here because this is a WebEx call. So you'll not get any awards. இதுக்கு prize ஒன்னும் கிடைக்க போறதில்ல, unfortunately. Okay. Thank you so much for being open in a nice way. Yeah, no, you sang beautifully. I'm just saying I have no idea what is going to come. And I think more than the singing or what the quality of the audio output is or the video output, because you are still in a haze, by the way, let me tell you. And the Pinadi Tapovananaale konjam hazy-a dhaan irukke. Okay. I think what came across was the dedication and the what Tapovanam or what Besant Arundale means to you, that came out in the song, I think, which is what is like more important and which will kind of ring many bells with many of our audience who are going to watch this. And thank you so much. So thank you. To give credit to our teachers. As Akka rightly said, they were so generous. They were giving all the time. And they also participated, whether it was throw ball match or anything, they participated and encouraged us so much. And pona varsham kuda Renuka teacher odiya 70th husband oda 70th wedding ku vandu kooptruna nan pone. It was so nice, whether it is her or Rajkumar sir, avara ponnu kalyanathu kooptar. Appa I could meet Pandurangan sir and ரத்னகிரீஸ்வரர் கோயில் அட் பெசன்ட் நகர். அங்க வந்து நிறைய நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்வதி டீச்சர்ல இருந்து எல்லாரையும் பார்ப்பேன், நிறைய முன்னாடி பார்த்துருக்கேன். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்க்கல, பட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கேன். ஸோ அந்த லூப்ல யாராவது இருந்துட்டே தான் இருக்கும். தட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். அண்ட் வென் அக்கா mentioned about this program, I was very thrilled. I said kattayam pannu, and then she said neevam pannu va, it'll be so much fun, we can do it together. Yes. Personally I have to mention that the very idea of doing something like this is such a beautiful thing that you've brought everybody or ellarodia or memory or complete or refresh aiduthu. It's a beautiful thing. Congratulations to you and best wishes. Yeah, no, so I should not take the credit. No, being a faculty myself, I know I am not going to take credit for this at all. No. It was Gayatri who they were actually just doing all these slogans and narrating, and I just told them, start a YouTube channel. Why don't you put it across there? And then they said, okay, we'll do. Then it came to the point that I said, okay, ellarum avava memory space anupalame. So nobody was getting to it. So நான் அதான் பேச்சு கொடுக்கறதுக்கு ஆளாச்சேன்னு I said, சரி வாங்க, I think we just lost the time. I said, come, I'll ask you some questions which I can give you cue just to go back into your memory. So I hope I've successfully managed to do that today as well. Let me just 1 second now. So break के बाद हाजिर हुए हैं हम लोग. कामाक्षी teacher would be proud of my Hindi. She always loved me for my Hindi. Having lived in the north, that was one of my assets. So you were saying something, Geeta. We just lost you for a minute in between your back. Thank you for that. And it's wonderful that you're continuing the tradition of the school, Kalakshetra, your dance, everything in London, and still you keep in touch with all your friends, classmates, everybody. So it's really very nice.
And Sukanya, that goes உன்னோட மெமரிக்கு இன்னைக்கு அவார்ட் இருந்தா அதுக்கு டெஃபினட்டா இன்னைக்கு கொடுத்திருக்கலாம் நினைக்கிறேன். இல்லையா கீதா, what do you say? Yeah, absolutely, yes. But there are more things I think I have to mention this. Please do. No, please do. கலாக்ஷேத்ரா ஸ்கூல் போக கலாக்ஷேத்ராலையும் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு 5 பாண்ட் இருந்தது அப்போ. அண்ட் அக்காவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இந்த லில்லிஸ் பறிச்சு கொடுப்பா. அதை வந்து அக்கா ரெக்கமெண்ட் பண்ணா அது ஈஸியா பறிச்சிடும். இவா வந்து இந்த சிமெண்ட் பாண்ட்ல வந்து அது போட் மாதிரியும், அப்புறம் இந்த தென்னை மரத்தோட மட்டை இருக்கு இல்லையா, அது ஹோல் அது அழகா ரோ பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகா கேர்ஃபுல்லா போய் அழகா லில்லிஸ் எல்லாம் கொடுப்பா. அதுல யாருக்கு நல்லா ஃபுல் ப்ளூம்டு, யாருக்கு 2 வருது, பர்பிள் வருதா இல்ல ஒயிட் வருதா, இன்னும் இதெல்லாம் எந்த ஸ்கூல்லயும் கிடைக்க சான்ஸே இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூல்ல வந்து யாருமே வந்து ஸ்கூல் வந்துட்டு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தா அழமாட்டா திரும்ப போறேன்னுட்டு. இட் வாஸ் லைக் அட்வென்ச்சரஸ்னா. ஸ்கூல் சேர்ந்து பார்த்து அங்கேயே நேரா வந்தாதான் என் கிளாஸ் அப்படின்னு தான் நினைச்சுப்பேன். இங்கே போனா ஐயோ வழி தெரியலையே அப்படின்னு இருக்கும். அந்த 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அக்கா கிளாஸ் தேடின்னு போறது எல்லாம். ஸோ எல்லாமே வித்தியாசம். whether it was uniforms or colors, like அக்கா said, you can ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தோம். so much grace. அது பார்த்தா பீகாக்ஸ் மாதிரி இருப்போம். தூத்துரும் பாவடுது அப்படில பார்த்துட்டு அதை தாண்டி மரத்து மேல ஏறி நாகப்பழம் சாப்பிட்டு மகிழம்பூ பறிச்சுட்டு சர்க்கம்பத்துல நடந்து வள நின்னுண்டு வராது. நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், படிக்கிறது தவிர எல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். and all that தெரியுமா? நம்ம அப்படியே அந்த ஆமா ராட்டில் ஸ்னேக் உண்டு, நிறைய ஸ்னேக் அதோட ஸ்கின் போயிருக்கும், இல்ல அந்த ஸ்கின் விட்டுட்டு போயிருக்கும், அது அப்படியே இருக்கும் அங்க. அதெல்லாம் எங்க கிடைக்கும் that kind of a school to go to? So thank you so much, Shambhavi, for and I know this is like Sukanya says, ellaroda memories இப்படி வரைச்ச it's we can only string it into a beautiful garland, so this is a wonderful initiative. I know it's a collective thought to do something like this and create this platform, and I hope more people will come forward and we can all have a wonderful chat, and perhaps one day a virtual chat with more numbers. Why not? And the best thing is, Geeta, that everybody is narrating something. Tapovalam is common. Baki ellaroda memories தனியா தான் இருக்கு. It is not like it is repetitive or you're hearing the same. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் everyone looked at it, viewed it, and retained different aspects of the memories. That is what is and I'm thoroughly enjoying myself. Okay, I'm thoroughly enjoying myself, and that's why I asked you the question. Kai pidichinu varvela. I was just thinking Sukanyavum Geethavum okay akka tangena appo eppadi school ku varva, kai pidichinu varvala illa othar odindu povala minnadi. That is where she never wanted me to ellarku oru sister ngedhuve vaanda யாராவது போ இதுக்கு சும்மா என் கிளாஸ்க்கு வந்துட்டு கிளாஸ். But doing all of that, like, oh, it's so embarrassing. Why are you asking me for help? Why do you want to tackle? They are my friends, not your friends. I know exactly where this conversation is going because I've had the same one, and I'm the elder sister. So. அந்த 2 பைசா 3 பைசா 5 பைசா எல்லாம் கிடைக்கும் தரையில. அது எடுத்துட்டு போய் நேரம் அக்காட்ட தான் கொடுக்கணும். ஷீல் கோ அண்ட் புட் இட் இன் பாமன் சுவாமி கோயில். அப்போ வெறும் ஒரே ஒரு கம்பி தான் இருக்கும், அது மேல குழமா இருக்கும். அது தாண்டி பாடல மாட்டிக்காம போறது அக்கா தான். சூப்பரே நம்ம எல்லாம் இன்ஸ்பயர் பண்றலாம் அக்கா. Swami Kovil also played such a major role in our school life. 10th 12th exam ella Swamiயை தாண்டி தானே வரணும். எல்லாம் அப்புறமா கூட ரொம்ப பிலீஃப் வச்சுட்டு அப்படியே பாமன் சாமி கோவில் முருகன் அப்படின்னா அந்த ஒரு தனி awesome and belief. Very, very true. I think we didn't know where Besant Arundale started or where it got over. அதெல்லாம் கிடையாது. ஏதோ இதெல்லாம் நம்மளோட எல்லாம் நம்ம பேட்டை அவ்வளவுதான். Exactly. Like சொல்ற மாதிரி nobody told us ஸ்கூல்ல பாண்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் விளையாட கூடாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. And the famous சறுக்குமரம். And I'm sorry, I have to mention this. In the 2nd standard படிக்க first seatல உட்கார்ந்திருக்கேன் இந்த அயில் பக்கத்துல. And Dharmambal teacher noticed, she was teaching maths and English. She was my class teacher also.
she was கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு பாம்பு என்னமோ அப்படின்னு பக்கத்துல அப்படி போயிருக்காது, எனக்கு தெரியல. I don't know, I was so dumb. அது செகண்ட் கிளாஸ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அட்டாச் இருக்கும், ஜஸ்ட் நடுவில் ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மட்டும் இருக்கும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் அங்க பார்த்தா போதிக்கும் கொய்யோ மியோன்னு கத்திட்டு எல்லாம் வெளியில ஓடி போயிட்டா. என்னென்ன பண்ணுவாங்க எல்லாம் பார்த்தா, ஐயோ பாம்பா பாம்பு பசங்களா காமான்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பு ஓடி போயிட்டோம். அப்புறமா போனது பார்த்தா ஒரு பாம்பு அப்படின்னா, ஓ இதுதானா அது. அவ்வளோ சமத்தா இருந்திருக்கேன். அது அப்போ இப்போ ஒரு கரப்பாம்பூச்சி சின்னதை பார்த்தா கூட you have no idea how she responds. இப்போ கேட்டாளா என்ன பத்தி? ஆமா, ஒரு பாம்புக்கெல்லாம் பயப்படல நீ, ஆனா ஒரு கரப்பாம்பூச்சிக்கு அது ஒரு சாப்டரே எழுதலாம் நம்ம அதை பத்தி. தர்மாம்பாள் டீச்சர் வந்து ஹாஸ்டல் தர்மாம்பாள் டீச்சர் ஹாஸ்டல்ல வார்டனா இருந்தா. சோ அதனால எங்களுக்கு அதுவும் என்னோட தங்கைக்கு வார்டன் இருந்தா. So we are a little bit more familiar with தர்மாம்பாள் டீச்சர். And yes, சொல்ற மாதிரி எல்லா டீச்சர்ஸும் they appeared very strict, but அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாவம், they were only பாவம் actually. So between sand and snakes and Tapovanam and throwball basketball, I think we've spent almost 45 minutes to an hour together chatting and enjoying our conversation. Thank you so much, Geeta, for giving me a heads up and making sure that Sukanya also joins in, and Sukanya for pushing Geeta, yes, let's do it. So I think it's been wonderful. Thanks to all our audience who watched us through this, and to Tapovanam Talks. Namaskarams from Shambhavi, Geeta and Sukanya. Last message or anything that you want to convey to your audience, your friends, anybody? Thank you so much, Shambhavi. It has been a reliving our Kalakshatra days here. It's been so lovely, and அதுக்குள்ள முடிஞ்சிடுதுன்னு தான் இருக்கு எனக்கு. Thank you so much. I'm signing off with sweet and very pleasant memories. It will definitely stay for another decade. திரும்பவும் எப்போ கேட்டாலும் இதே freshness ஓட இப்படி தான் இருக்கும். So happy, and thank you so much for having both of us here. Geeta? Thank you. No, whichever school you go to, this is a precious time that you will never get in your life. So whatever it is, don't feel I know times are like this, but just let go and enjoy the company, enjoy your teachers, and grasp whatever you are able to in that impressionable stage in your life. So all the very best, and thanks to all of you who watched us. We really enjoyed it. Thank you. Thank you, and bye for now from Tapovanam Talks. The talks will continue off screen. Bye-bye. Bye. Namaste. Bye.